காமெடி சதீஷ் சிவகார்த்திகேயன் குட் புக்கில் இருப்பவர். அது மட்டுமல்ல, சமீபத்தில் சிவகார்த்திகேயன் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு அழைக்கப்பட்ட சிலரில் அவரும் ஒருவர். அப்படியென்றால் இவருக்கும் அவருக்குமான நட்பில் எந்த அளவுக்கு கிரீன் லேம்ப் வெளிச்சம் அடித்துக் கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படியாப்பட்ட சதீஷுக்கு தான் இப்போது இருதலை கொள்ளி நிலைமை என்கிறது ஃபீல்டு. தனுஷும் சிவகார்த்திகேயனும் ஒரு காலத்தில் திக்கோ திக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே திக் திக் என்றாகிவிட்டதா? நடுவில் சிவாவால் தனுஷின் நெருங்கிய வட்டத்திற்குள் வந்திருந்தார் சதீஷ். அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார் இவரும். இவர் இல்லாவிட்டால் அவர், அவர் இல்லாவிட்டால் இவர் என்று மாறி மாறி அன்பு செலுத்தி வந்த சதீஷ் நடுவில் ஒரு கெட்ட காரியத்தை செய்ததாக கிசுகிசுக்கிறது ஏரியா. அப்படி என்னவாம் என்றால், மான் கராத்தே படத்தில் சதீஷுக்கு முக்கிய ரோல் தரப்பட்டிருந்தது. அந்த படத்தின் கதை சதீஷுக்கு அத்துப்படி. அதற்கு புறம் வைராஜாவை படம் துவங்கப்பட்டது. அந்த படத்திலும் சதீஷுக்கு நல்ல கேரக்டர். கொஞ்சம் ஊன்றி கவனிப்பவர்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். இந்த கதையும் அந்த கதையும் கிட்டத்தட்ட ஒன்றேதான். மான் கராத்தே கதையை கசிய விட்டவரே சதீஷ் தான். அதன் தாக்கத்தில் எடுக்கப்பட்ட படம்தான் வைராஜாவை என்று கிசுகிசுக்கிறார்கள் இங்கே. இப்படி குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த மாதிரி ஏதோ ஒன்றால் ஏதோ ஒன்றாகி நிற்கிறார் சதீஷ். தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கும் மனப்போராட்டத்தில் சூடு கஞ்சியாகி யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவது என்கிற பெரும் குழப்பம் அவரை சூழ்ந்திருப்பதாக தெரிகிறது. இருவருமே ஒன்னு இங்க இரு, இல்லைன்னா அங்க போ என்கிறார்களாம்.